ஹாய், நான் மேகலா. வராகி அம்மாவுக்கு ஜாதி பத்திரி தீபம் ஏற்றணும். நம்ம வீட்டில் நம்ம சம்பாத்தியம் பணம் கூட தங்காமல் மேலும் மேலும் செலவு ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலோ, நம்மக்கிட்ட யாரும் பொருளாவோ பணமாவோ நகையாவோ எதாக இருந்தாலும் வாங்கியிருந்து அதை நம்மளுக்கு தராமல் ஏமாற்றி இருந்தாலோ, வராகி அம்மாவுக்கு இந்த ஜாதி பத்திரி தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது. இந்த தீபத்தை தொடர்ந்து 7 நாட்கள் ஏற்றணும். இந்த தீபத்தை வீட்லேயும் ஏற்றலாம், தொழில் செய்கிற இடத்துலையும் நம்ம ஏமாந்துருந்தால் அங்கேயுமே இந்த தீபத்தை ஏற்றலாம். இந்த தீப வழிபாடை 2024 ஜூலை மாதம் 25ஆம் தேதியில் இருந்து தொடர்ந்து 7 நாட்கள் 2024 ஜூலை மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் தீபம் ஏற்றணும். தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு தாம்பூலத்தட்டு எடுத்துக்கணும். அந்த தாம்பூலத்தட்டில் வெந்தயம் பரப்பி அதுக்கு மேலே காமாட்சி விளக்கு வைக்கணும். விளக்கில் இழுப்பெண்ணெய் ஊற்றிக்கணும். கொஞ்சமாக பச்சை கற்பூரம், கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் போட்டுட்டு ஒரு 9 ஜாதி பத்திரி வாங்கணும். அதாவது ஜாதிக்காய்க்கு முன்னாடி வர அந்த பத்திரின்னு சொல்லுவாங்க, ஜாதி பத்திரி. அந்த ஜாதி பத்திரி வாங்கி பொடியாக்கி அதை கொஞ்சமாக அந்த இழுப்பெண்ணெய் ஊற்றிருக்க இடத்துல போட்டணும். தீபம் ஏற்றுறதுக்கு திரி சிவப்பு திரியும் பச்சை திரியும் ஒரே திரியாக்கி ஒரு தீபம் ஏற்றணும். 2 விளக்கு ஏற்றக்கூடாது. ஒரே விளக்கில் 2 திரியையும் ஒன்றாக்கி ஒரே திரியாக்கி தீபம் ஏற்றணும். வராகியோட மந்திரம் இருக்குது. இந்த மந்திரத்தை தீபம் ஏற்றும் போது சொல்லணும். ஏற்றினதுக்கப்புறம் 1008 தடவை சொல்லணும். இந்த 7 நாளுமே வஜ்ர வராகி அப்படின்னு சொல்லணும். ஒரு பிளெயின் நோட்டு வாங்கி அந்த நோட்டில் இந்த 7 நாளுமே வஜ்ர வராகி அப்படின்னு சொல்லி 5 லட்சம் தடவை எழுதியிருக்கணும். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வேணாலும் சொல்லி எழுதிக்கலாம். ஆனால் இந்த 7 நாளைக்குள்ளேயே 5 லட்சம் தடவை சொல்லி எழுதிடணும். எழுதுறதுக்கு கூட ஒரு நாள் ஆகுங்கிற இருக்கக்கூடாது. 7 நாளையில் இதை எழுதி முடிக்கணும். 5 லட்சம் தடவை. இந்த தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தையும் சொல்லி எழுதி வழிபாடு செய்தால் நம்மளை ஏமாற்றி வாங்கின பணமாக இருந்தாலும் சொத்தாக இருந்தாலுமே எதை ஏமாற்றி இருந்தாலுமே அதை அவங்களே நம்மக்கிட்ட கொண்டு சேர்ப்பாங்க. எல்லோருக்கும் வராகி அம்மா ஆசி கிட்டட்டும். தேங்க்யூ.